யூடியூப் டிவி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல போம்போது, உடம்புல சர்க்கரை வியாதி உண்டாயிருது. அதனால பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய வாழ்க்கை இல்லாம அவதிப்படக்கூடிய ஆண்கள், பெண்கள் இருவருக்குமான ஒரு அற்புதமான உணவு முறை மற்றும் மருத்துவத்த பத்தி, அதுக்கான தீர்வுகள பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுபோல பல நல்ல தகவல்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு தேவை இருப்புனா, கீழ இருக்க ஃபோன் நம்பருக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஒருவருக்கு 40 வயசுக்கு மேல போயிட்டாலே போதும், இன்னைக்கு சர்க்கரை வியாதி நிறைய பேருக்கு பரவலாகவே காணப்படுது. உலகம் முழுவதும் பரவலாகவே காணப்படுகிறது. சர்க்கரை வியாதி ஒருவருக்கு வந்துவிட்டால், நாவறட்சி, அதிக தாகம், உடல் சோர்வு, பலகீனம், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் செய்ய முடியாம அவதிப்படுறது. அது மட்டும் இல்லாம, உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துழைக்காத தன்மையா காணப்படும். நீங்க சர்க்கரையின் அளவு கூடிட்டுனா, கண்கள்ல எரிச்சல், பாத எரிச்சல், இது போல உள்ள நிலைகள் காணப்படும். அப்போ சர்க்கரையின் அளவையும் குறைக்கணும், ரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்கணும், நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஒரு மூலிகைய பத்தி பார்க்க போறோம். அது என்ன மூலிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு எங்கெங்குமே எல்லாமே இருக்கும். முருங்கை. இந்த முருங்கை மரத்தோட இலைகள எடுத்துட்டு வந்து, இத வந்து ஒரு சூப் மாரி, மூலிகை சூப் மாரி போட்டு குடிச்சிட்டு வரக்கூடியவங்களுக்கு, சர்க்கரையின் அளவு படிப்படியாக குறையும். இரும்பு சத்து அதிகம் காணப்படும். இரும்பு சத்து அதிகம் காணப்படுவதால, நமக்கு ரத்தத்துல உள்ள பிளட் செல்ஸ் எல்லாமே இன்கிரீஸ் ஆகும். அதுபோல, அதே முருங்கை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின், இந்த பிசினை எடுத்துட்டு வந்து இரவுல ஊற வைத்து, மறுநாள் காலையில அந்த பிசினை வந்து பார்த்தீங்கன்னா, வெயில்ல காய போட்டு, அந்த பிசினை வந்து ஊற வச்சு, அந்த தண்ணீர் குடிச்சிட்டு வரும்பொழுது, உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தங்கப்பசத்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. இத எடுத்து வர வர ரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸ் நிலை சமப்படும். நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ உறுப்புகளும் பலப்படும். அதேபோல ஆண்களுக்கு விந்துவையும் பெருக்கும், விந்துல உயிரணுக்களையும் அதிகரிக்கும், ஆண் பெண் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் சிறந்ததாக அமையும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்க்கரையின் அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இது வந்து துணை மருந்தாக சித்த மருத்துவ வல்லுநர்கள் சேர்க்கிறாங்க. முருங்கை பிஞ்சி மற்றும் முருங்கை விதை. இத வந்து பார்த்தீங்கன்னா, சூரணமா செய்து தினமும் சாப்பிடலாம். இல்லன்னா, நான் சொல்ற மாரி பயன்படுத்தி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். ஒரு 2 பாதாம் பருப்பு, 2 பிஸ்தா பருப்பு, உலர்ந்த திராட்சை ஒரு 5, முந்திரி பருப்பு ஒரு 2, முருங்கை விதை 2. இந்த காம்பினேஷன்ல நீங்க ஒரு நொறுக்கு தீனி மாரி தினமும் காலையிலயும், சாயந்தரம் எடுத்து வந்தீங்கன்னா, இடுப்பு எலும்பு வந்து வலுப்பெறும். எலும்புகள் வளப்பெறும். நரம்புகள் வலுப்பெறும். உடம்புக்கு தேவையான சத்துக்கள், ஸ்டெமினா நெறைய கிடைக்கும். அதேபோல உடல வந்து எப்பவுமே ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். உடம்புல தேவைப்படக்கூடிய ராஜ உறுப்புகள் அத்தனையுமே பலப்படும். அந்த ராஜ உறுப்புகள் அத்தனையுமே நல்லா வேலை செய்யும். அப்போ அதன் மூலமும் நம்முடைய சர்க்கரையின் அளவை குறைத்துக் கொள்ள முடியும். அதனால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளை நம்ம சரி செய்து கொள்ள முடியும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு கேப்சூல் இருக்குது. நம்ம அத வந்து பவுடரா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல கேப்சூல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சித்த மருத்துவர்ட்ட போனீங்கன்னா, உங்களுக்கு பிரண்டை உப்பு கேட்டா தருவாங்க. இந்த பிரண்டை உப்பு கூட அமுக்கரா சூரணம், சாதிப்பத்திரி, சாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு இவைகளெல்லாம் எடுத்துட்டு வந்து சூரணித்து, இது கூட சாதுலிங்க செந்தூரம். இது மருத்துவர்கள் வந்து தெரியும். இத சுத்தி செய்து முறையாக மருந்து செய்து, இந்த மருந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு மாத்திரை அளவுக்கு எடுத்து, வெத்திலையில வச்சு சவச்சு மென்னு சாப்பிடணும். இது கூட வேணா நீங்க குளுக்கந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பால்ல பனங்கற்கண்டு போட்டு குடிச்சுக்கலாம்.
அப்படி குடிச்சிட்டு வரக்கூடியவங்களுக்கு வீரியத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும். சுகர்னால பார்க்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீரும். அது மட்டும் இல்லாம, இது வயக்ராவுக்கே டப்பு குடுக்க அளவுக்கு வேலை செய்யும். இத நீங்க பயன்படுத்தி பார்த்து, உங்களோட அனுபவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுபோல பல நல்ல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.